அக்கா தம்பி, இப்ப உனக்கும் எனக்கும் லக்ஷ்மி காமன் எதிரி ஆயிட்டா. அவளை நான் தனியா பழி வாங்க விரும்பல, உனக்காகவும் சேர்த்து அவளை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். சோ அந்த விஷயத்துல ஐ நீட் யுவர் சப்போர்ட். அக்கா, என் வாழ்க்கையை நாசம் பண்ண அவளை பழி வாங்க துடிச்சிட்டு இருக்கேன். உதவி எல்லாம் இல்ல, என்னோட முழு நேர வேலையே அந்த லக்ஷ்மியை பழி வாங்குறது மட்டும்தான். இந்த வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, நம்ம எது பண்ணாலும் பதவியில இருந்து பண்ணணும், பவரை கையில வச்சுட்டு பண்ணணும். அப்பதான் நம்ம ஈஸியா தப்பிக்கலாம். இந்த முறை செக்ரட்டரி பதவியில நீ தான் இருக்கணும். மறுபடியும் அந்த லக்ஷ்மி கிட்ட தோத்துறக்கூடாதுக்கா. நிச்சயமா இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன். எப்படிக்கா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? காஸ் லக்ஷ்மிக்கு எதிராக இந்த தடவை நிக்க போறது நான் இல்ல. என்னக்கா சொல்ற? நீ நிக்கலையா? என்னக்கா, உன்னதான் நான் முழுசா நம்பிட்டு இருக்கேன். நீ வெயிட் வெயிட் வெயிட், அவசரப்படாத. நான் தான் நிக்கல, ஆனா அந்த லக்ஷ்மியை எதிர்த்து நிக்க போறது யாருன்னு தெரிஞ்சா நீ ஷாக் ஆயிடுவ. சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லுக்கா. மாமியாருக்கு ஆப்போசிட்டா ஒன் அண்ட் ஒன்லி மருமகள் பவித்ரா, அவதான் நிக்க போறா. அந்த லக்ஷ்மி நாளைக்கு அசோசியேஷன் மீட்டிங்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து எல்லாத்தையும் ஒப்படைக்க போறேன். நான் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி, அதுக்கு உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும். நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுக்கா. மேடி, எதுக்காக பவியை அந்த பார்ட்டிக்கு நீ கூட்டு போன? அதான் சொன்னேன்ல, பவி அந்த ஃபங்க்ஷன் கூட்டு போக வேண்டான்னு. நீ அந்த ஃபங்க்ஷனை கூட்டு போனதுனாலதான் பவி டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்கா. சார், நான் எதுவும் பேசாத. தப்ப மறைக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு போக்கு சொல்ல போற அதானே? அது நான் பவித்ரா தான் சொல்றேன்ல, நீ எதுக்காக பேசுற? பேசாத. நல்லா கேட்டுக்க மேடி, இன்னும் ஒரு வாரத்துக்கு என் கண்டே நீ படக்கூடாது. அதே மீறி இந்த பிளாட்ல உன்னை நான் பார்த்தேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். இதுதான் பவித்ரா நீ கூட்டு போறதுக்கு தண்டனை. சார், நான் என்ன சார் பண்ண? நீங்க ஏய், பேசாத. என்ன ஃபீல் பண்றியா? அடி, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ண பொல்லாதவன் ஆயிடுவேன். பவி, தப்பு நடந்து போச்சு. மேடி ஏதோ தெரியாம தான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டு போயிருக்கா. மனசுல எதுவும் வச்சுக்காத. இல்ல ஹரி சார், நான் அங்க போனதுக்கெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணல. எல்லார் முன்னாடியும் அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு நான் சந்தோஷம் ரொம்ப கோவமா அவமானப்படுத்தி பேசிட்டேன். என்ன சொல்ற பவித்ரா? நீ அங்க போகாம அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. அது சந்தோஷ் ஆபீஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சதும் நீ திரும்பி வந்திருக்கலாம்ல. நானும் திரும்பி வந்துடலாம் தான் இருந்தேன். அவனை பார்த்ததும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவனை பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு அறிவிச்சதும் எனக்கு தாங்கிக்க முடியல. அதான் அவன் பண்ண துரோகத்துக்கு அவனை பழி வாங்கணும் தான் தோணுச்சு. அதை தவிர வேற எதுவும் எனக்கு தோணவே இல்லை. அதான் மேடையில வச்சு நல்லா பேசிட்டேன். சரி விடு பவி, அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்திருக்க, அது ஒண்ணும் தப்பு இல்லையே. அவனை நான் பார்க்க கூடாது, அவன் முகத்திலே முழிக்க கூடாது, எல்லாத்தையும் கடந்து போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால முடியலையே. அவன் என்ன அப்படி பேச வச்சுட்டான். அவன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் ஹரேச, வாழ்ந்து காட்டணும். இப்படிப்பட்ட பொண்ணுக்கு போய் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் அவன் நொந்து போகணும். பவித்ரா, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறது யார? உன்னோட புருஷனை தானே? கழுத்துல 3 முடிச்சு போட்டு தாலி கட்டின புருஷனை பழி வாங்குறதுனால வாழ்க்கையில நீ என்ன சாதிச்சிட போற? அதனால வர சந்தோஷத்தை நீ எப்படி அனுபவிக்க முடியும்? நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிரு பவி. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன்.
சந்தோஷ் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் ஒன்றும் வக்காலத்து வாங்க. இருந்தாலும் நீயும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவன் எத்தனை முறை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான். அதான். இல்ல ஹரிசு, நீங்க சொல்றது எதையுமே என்னால ஏத்துக்க முடியல. நான் அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவனை நான் ரொம்ப நம்பினேன். இது வரைக்கும் நான் எந்த உண்மையுமே அவன் கிட்ட இருந்து மறைச்சது இல்ல. ஆனா அவன் என்கிட்ட எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கான். எந்த பொண்ணுக்குமே எனக்கு நடந்த மாதிரி நடக்கவே கூடாது. வலிக்குது. அது மட்டும் இல்ல, நான் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை அவன் சாவடிச்சிட்டான். அவன் நேருக்கு நேரா ஏதாவது பண்ணிருந்தா கூட மன்னிச்சிருக்கலாம். ஆனா அவன் என் முதுகுல குத்திட்டான். என்னால அதை மறக்கவே முடியாது ஹரிசா. காலத்துக்கும் இதை நினைச்சு நினைச்சு எனக்கு ஏற்பட்ட வலியா அவனும் உணரணும். அவ்ளோ டார்ச்சர் பண்ணி உன்னை அந்த செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்து தூக்குனா நீ என்னடானா எதையும் தாங்கும் இதயம்ங்கிற மாதிரி மறுபடியும் நாமினேஷன் ஃபைல் பண்ற? உன்னை சும்மா விடக்கூடாது. நிச்சயமா உன்னை நான் ஜெயிக்க விட மாட்டேன். வாங்க. இவர்தான் நீ சொன்ன? இவர்தான்க்கா. ஹாய் பிரதர். ஹாய் சிஸ்டர். would you like to have coffee or something? இல்லை எதுவும் வேணாம் சிஸ்டர். இப்போதான் வரும்போது சாப்பிட்டு வந்தேன். ஓகே. அக்கா, என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெளிவா சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவாரு. லிசன், இந்த அபார்ட்மெண்ட்ல லக்ஷ்மின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆக்சுவலி எங்க அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி அவங்க. ஷீ இஸ் a very perfect lady. எந்த ஒரு விஷயத்திலையும் தப்பு நடந்துட கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப கரெக்டா செய்வாங்க. ஓகேவா? இப்போ என்னன்னா, நாளைக்கு எங்க அசோசியேஷன்ல அவங்க வந்து மொத்த கணக்கையும் வந்து கரெக்டா பார்த்து சப்மிட் பண்ணணும். அந்த டே நாளைக்கு. வரப்போற எலெக்ஷன்ல நான் அவங்கள ஜெயிக்கணும்னா அவங்களோட கேரக்டர்ல ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வர மாதிரி பண்ணணும். சோ இப்போ நாளைக்கு அவங்க அசோசியேஷன்ல அக்கவுண்ட்ஸை சப்மிட் பண்ணும்போது அந்த அக்கவுண்ட்ல பணம் குறையிற மாதிரி ஏதாவது ட்ரிக் பண்ணணும். முடியுமா? எவ்வளோ மேடம் எடுக்கணும்? ஒரு இல்ல, நீங்க மொத்த அக்கவுண்ட்டையும் நில் பேலன்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேடம். நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருங்க. நான் முதல்ல நெட் கனெக்ட் பண்ணி சிஸ்டத்தை ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. நீங்க போய் அக்கவுண்ட் நம்பர் எடுத்துட்டு வாங்க. ஃபைன். பிரதர், இப்போ நான் சொல்லும்போது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதை கேட்டு சொல்லுங்க. தம்பி, என்னோட போன்ல இருந்து வேணாம். என்ன லட்சுமிக்கு என் நம்பர் தெரியும். நீ உன்னோட போன்ல இருந்து பண்ணு. சரி, ஓகே. டோன்ட் வரி, ஐ ஹேவ் a நியூ நம்பர். என்னங்க, இதுல இருந்து ஃபோன் பண்ணுங்க. இதுல இருந்து பண்ணு. ஹலோ. ஹலோ மேடம், நாங்க ஆபீஸ்ல இருந்து கால் பண்றோம். எந்த ஆபீஸ்ல இருந்து? பேங்க் ஹெட் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்க அக்கவுண்ட்டுக்கு ஒரு கிஃப்ட் ஆஃபர் வந்திருக்கு. என்னது? கிஃப்ட் ஆஃபரா? சொல்லுங்க சார். ஆஃபர் இருக்கிறதால உங்க அக்கவுண்ட்டை வெரிஃபை பண்றோம் மேடம். உங்க போனுக்கு இப்போ ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல ஒரு ஓடிபி நம்பர் இருக்கும். அந்த நம்பரை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. சரியா மேடம்? இருங்க இருங்க. கிஃப்ட்டுக்காக தானே? எஸ் மேடம். சரி சரி. மேடம் வந்துருச்சுங்களா? பாக்குறேன். கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க. ஆறு 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 அப்புறம் 3 9 சார். 9. ஓகே.
ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். இருக்கட்டும் சார். யார்கிட்ட லட்சுமி போன்ல பேசிட்டு இருக்க? அப்பா, ஏதோ பேங்க்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, ஹெட் ஆபீஸ்ல இருந்து. gift கொடுக்கறாங்களாமே, ஏதோ ஆஃபரா, அதனால நம்பர் ஏதோ கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். என்னம்மா, என்ன நம்பர் சொன்னியோ என்னவோ? யார் நம்பர் கேட்டாலும் கொடுத்துருவியா? பாத்துமா, எந்த நம்பரையும் யார்ட்டையும் கொடுத்துறாத. உங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எதுக்காக இங்க கூடி இருக்கோம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்படி முழிக்கிறத பார்த்தா உங்களை நான் எதுக்காக கூப்பிட்டிருக்கேனே உங்களுக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன். இல்ல, நம்ம ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல புது செக்ரட்டரிய தேர்ந்தெடுக்கிறதுக்காக இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம முன்னாள் செக்ரட்டரி லக்ஷ்மி அம்மா அசோசியேஷனோட வரவு செலவு கணக்கு எல்லாம் இப்ப நம்ம கிட்ட ஒப்படைக்க போறாங்க. சோ அதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், அம்மாவே வந்துட்டாங்க. வாங்க வாங்கம்மா, உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. இந்தாங்க உன்னி சார், அபார்ட்மெண்டோட கணக்கு வழக்கு எல்லாமே புஸ்தகத்துல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இருங்க லட்சுமி அம்மா, வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு கூட்டி கழிச்சு பாத்துறேன். நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போறேன்னு தெரியாம அசால்ட்டா இருக்க. என்ன உன்னி சார், ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு? அது கணக்கெல்லாம் சரியா இருக்கு பாருங்க. இல்ல லட்சுமி அம்மா, பணம் குறையுது. என்னது குறையுதா? இல்ல சார், நல்லா செக் பண்ணி பாருங்க, சரியாதான் இருக்கும். என்ன லட்சுமி அம்மா இது, நான் கணக்கு போட்டா கால்குலேட்டர் மாதிரி கரெக்டா போடுவேன். மறுபடியும் செக் பண்ணி பாருங்க சார். உன்னி சார், பணம் குறையுதுன்னு இப்படி ஜெனரலா சொன்ன எப்படி? எவ்வளவு குறையுது? 500 1000 எவ்வளவுன்னு சொல்லுங்க. 5 லட்சம் குறையுது. ஐயோ, 5 லட்சமா? என்ன இவ்வளவு அமௌண்ட்ட காணுங்கறாங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன பண்ணீங்க அந்த 5 லட்சம் ரூபாயை சொல்லுங்க. உங்களதான் கேக்குறேன். என்னப்பா இது, முழுசா 5 லட்சம் ரூபாய் முழுங்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? என்ன லட்சுமி அம்மா, உங்களை எவ்வளவு பெருமையா நினைச்சேன். நீங்களும் கடைசியில சராசரி ஆளுன்னு நிரூபிச்சிட்டீங்களே. 5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கீங்களே. பணம் கண்ணை மறைச்சிருச்சு போல, அதான் கைய நீட்டிட்டாங்க. என்ன லட்சுமி, அடுத்தவங்க பணமாச்சுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையா? ஓ, இதுக்குதான் நீ நானும் போட்டி போட்டு வந்தியா? நாங்கெல்லாம் உழைச்சு தந்த காசு உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆட்டைய போடுவீங்களா நீங்க? இல்ல 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 இல்ல, பணம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இல்ல உன்னி சார், நீங்க மறுபடியும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 5 லட்சம் அப்படி குறைய முடியாது. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல,
5 லட்சம் ரூபாய் காணோம். அதுவும் இங்க எல்லாரோட பணம். இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். என்னம்மா லட்சுமி, என்ன இப்படிலாம் பேசுறாங்க? காசு எடுத்துட்டியா நீ? இல்லப்பா, நீங்க கூட என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களேப்பா. பணத்தை நான் எடுக்கலப்பா. நீ எடுக்கலன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அப்புறம் அந்த பணம் எங்க போச்சு? தெரியலப்பா. என்ன மாதிரி வேலையை பண்ணிட்டு இதுல எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ண வேற ரெடி ஆயிட்டாங்க இவங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஊழல் பெயர் வழியெல்லாம் வர எலெக்ஷன்ல நிக்க வைக்க கூடாது. பணம் காணாம போச்சுன்னு எல்லாரும் சேர்ந்து போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். எதுக்கு காமனா ஜெனரலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? யார் எடுத்தாங்கன்னு நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சுல. அப்ப ஸ்ட்ரைட்டா லட்சுமி மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே நாம. அம்மா அம்மா, நீங்க கணக்கெல்லாம் கரெக்டா சரியா தான் போட்டிருக்கீங்களா? எல்லாம் சரியா தான் போட்டேன் குட்டி. அப்புறம் எப்படிமா இவ்வளவு பெரிய அமௌண்ட் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு? 5 லட்சம் மிஸ் ஆயிருக்கு. அம்மா, நீங்க அபார்ட்மெண்டோட மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ணிட்டு அதை ஏதாவது எழுதாம விட்டுருக்கீங்களா? இல்ல குட்டி, இந்த அசோசியேஷன் அக்கவுண்ட்ல இருந்து 1 ரூபாய் நான் எடுத்து செலவு பண்ணா கூட அதை சரியா எழுதி வச்சிருவேன். இது வரைக்கும் குறைஞ்சதே இல்ல. ஆனா 5 லட்சம் ரூபாய் எப்படி குறைஞ்சது குட்டி? எனக்கு தெரியல. எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. லட்சுமி, 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்னா கூட எப்படியும் பரட்டி கொடுத்துடலாம். 5 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது? நாம என்ன கோடீஸ்வரன்களா? 5 லட்சம் ரூபாயை பரட்டுறதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுருமா? தாத்தா, நம்ம இந்த நேரத்துல இந்த பிரச்சனையை சமாளிச்சுதான் ஆகணும். எப்படியும் ஒரு தப்பு நடந்திருக்கு. அது எப்படி நடந்துச்சுன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இல்லைன்னா நாமளே இந்த பணத்தை ரெடி பண்ணி அசோசியேஷன் அக்கவுண்ட்ல கட்டி ஆகணும். அம்மா, எதுக்கும் நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. கடைசியா நீங்க செக் பண்ணும்போது பணம் எவ்வளவு அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இருந்தது? நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன்டா. இது பாரு, இது பாரு. அந்த 5 லட்சம் ரூபாய் எல்லாமே என்னோட புக்ல இருக்குது பாரு. இதுல பாரு, எல்லாமே இருக்குது பாரு. டேய் சந்தோஷ், உங்க அம்மாவுக்கு பேங்க்ல இருந்து ஒரு போன் வந்துச்சுடா. ஏதோ கிஃப்ட் தரோம், உங்க செல்லுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? என்ன என்ன நம்பர்மா? என்ன சொல்றாரு? என்ன நம்பர்? நீங்க ஏதாவது நம்பர் கொடுத்தீங்களா யாருக்காவது? ஆமா, ஒரு ஃபோன் வந்தது. கிஃப்ட் ஆஃபர் அதுன்னு சொன்னாங்க.
அப்புறம் அதுல ஏதோ ஒரு நம்பர் வரும், அந்த நம்பரை சொல்ல சொன்னாங்க. ஓடிபி அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? ஆமா ஆமா அதுதான்.